இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று திருக்குடும்ப திருவிழா. இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 13 15, 19 23. குழந்தை இயேசுவை கொல்லுவதற்கு ஏரோது திட்டமிடுகிறான், கட்டளையிட்டு இருக்கிறான். ஆகையினால் கனவில் இயேசு வளர்ப்பு தந்தை யோசேப்புக்கு கனவில் தூதர் தோன்றி குழந்தை எடுத்துக்கொண்டு வெளியே போகச் சொல்லுகிறார். யோசேப்புக்கு கனவில் தோன்றி, எழுந்து குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும், மறுமுறை உமக்கு அறிவிக்கும் வரை அங்கே இரும் என்று சொல்லுகிறார். யோசேப்பு குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு போகிறார். குழந்தையை காக்கின்ற அற்புதமான ஒரு பாதுகாவலர் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு. யோசேப்புக்கு எகிப்தில் மறுபடியும் ஆண்டவருடைய தூதர் கனவில் தோன்றி, எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்தார். அங்கே நசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று குடியிருந்தார். அன்பானவர்களே, ஒரு குடும்பத்தில் தகப்பன் எவ்வளவு பொறுப்புள்ளவராக இருக்க வேண்டும்? தகப்பனுக்கு குழந்தையை, தாயை, மனைவியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உண்டு. அப்போ குடிச்சுக்கிட்டு திரியிறவெல்லாம் பொறுப்பற்றவன், அவன் கிறிஸ்தவனே இல்லை, நம்பிக்கையாளனே இல்லை. குழந்தையை எப்பொழுதும் தாயோடு இணைத்தே பார்க்கிறார்கள். குழந்தையை வெறுக்கின்ற அல்லது குழந்தைகளில் வித்தியாசம் பார்த்து அன்பு காட்டுகின்ற ஒரு தாயாக இருக்க முடியாது. மரியாவினுடைய பக்தர்களாக வாழ முடியாது. மரியாவின் சேனையில் வேணும்னா இருக்கலாம், அது ஒரு ஃபார்மாலிட்டி, ஊரில் அது ஒரு செல்வாக்கு. ஆனால் அன்னை மரியாவை போல எப்பொழுதும் குழந்தையோடையே இருக்கிற தாய் மரியாவை போல நம்முடைய குடும்பங்களிலே இருக்கிற குழந்தைகளை தாய் எல்லாரையும் ஒரு சேர நேசிக்க வேண்டும். அந்த தாய் பஜாரியா இருந்தா அந்த குழந்தையை நேசிக்கல. காரணம், துர்மாதிரி, எதிர் சாட்சி இயேசுவுக்கு. அந்த குழந்தை பொறுப்பற்ற குழந்தையாக மாறுவதற்கு காரணம் பல சமயங்களிலே அப்பா அல்ல, தாய். தாய் தான் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறவ, தாய் தான் உலகத்தை கற்றுக் கொடுக்கிறவ, தாய் தான் சமுதாயத்தில் எப்படி பண்புகளோடு, நல்ல பண்புகளோடு வளர வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறவ. அந்த தாய் தான் குழந்தையோடு இருப்பதற்கு ஒரு அடையாளம். என்ன? இயேசுவோடு இருப்பதற்கு அடையாளம் எதுவாக நமக்கு குறிக்கப்படுகின்றது? குடும்ப ஜெபத்திற்கு அழைக்கின்ற பெண்மணி தாய் தான். கணவனை அழைக்கணும், குழந்தையை அழைக்கணும், அதற்கு நடுநாயகமாய் இருக்கணும். குடும்பத்தில் குழந்தைகளோடு ஜபம் இல்லை, கணவனோடு ஜபம் இல்லை என்றால் அதற்கு காரணம் யாராக நாம் சுட்டி காட்ட வேண்டும்? ஒரு தாயை, மனைவியை. அப்போ மரியாவினுடைய அன்பு பக்தர்களாக இருக்க வேண்டும் என்றால் குடும்ப ஜபத்தில் அந்த தாய் எல்லாரையும் அழைத்து ஒரு சேர அமர வைக்கின்றவராக இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். குழந்தைகளை எப்பொழுதும் கடவுள் பக்தியிலே, சமுதாய நல்ல பண்புகளிலே வளர்க்க வேண்டும். தகப்பனுக்கு, தாய்க்கு. அடுத்து நாம் வாசிக்கிறோம் லூக்கா நற்செய்தியில 2:51 இயேசு ஆண்டவர் பெற்றோர்களுக்கு பணிந்திருந்தார். குழந்தைகள் எப்படி வாழ வேண்டும்? நீ இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கலாம், நீ பெரிய ஐடிஐல வேலை செய்யலாம், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த அம்மா அப்பா புனித யோசேப்பை போல, அன்னை மரியாவை போல வாழ வேண்டும். திருக்குடும்பமாக வாழ வேண்டும் என்றால் அங்கே இயேசு இருக்க வேண்டும், குடும்ப ஜபம் இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஒற்றுமை இருக்கணும், சமாதானம் இருக்கணும், ஒரு சேர அரவணைப்பு மிகுந்த உணர்வுகள் இருக்கணும். எல்லாம் வல்லவரே எங்கள் தகப்பனே, எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நேசிக்கிறீர். அந்த நேசத்திலே ஒவ்வொரு குடும்பமும் தொடர்ந்து வளர வேண்டும். உம்முடைய அன்பு தீ ஒவ்வொரு குடும்பத்திலும் பற்றி எரிய வேண்டும். பொறுப்பு மிகுந்த தகப்பனாக, பொறுப்பு மிகுந்த தாயாக, கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக,
இவ்வாறு குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பன் பிள்ளைகள் உம்மை அந்த குடும்பத்தில் நிலைக்கச் செய்கின்ற அன்பு மிகுந்தவர்களாய், ஒற்றுமை நிறைந்தவர்களாய், சமாதான உணர்வு மிகுந்தவர்களாய் என்றும் வாழுகின்ற வரத்தை எங்கள் குடும்பங்கள் எல்லா குடும்பங்களுக்கும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.